என்னது, கவர்மெண்ட் கொடுத்த 3000 ரூபா பணத்தை வேணான்னு திருப்பி அமிட்டாரா? நாம் அந்த 3000த்துக்காக ரேஷன் கடை வாசல்ல தவம் கிடக்கும். ஆனால் இந்த மனுஷன் அதை பார்சல் பண்ணி சிஎம்முக்கே அனுப்பிட்டாரு. ஏன் தெரியுமா? பொங்கல் பரிசு 3000 ரூபா கிடைச்சோன்னே எல்லாரும் என்ன பண்ணுவோம்? செலவு பண்ண பிளான் போடுவோம். ஆனால் நம்ம நெல்லைக்காரர் ஒருத்தர் வேற லெவல் பிளான் போட்டிருக்காரு. நெல்லை அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் கிறிஸ்டோபர் நேராக போஸ்ட் ஆஃபீஸ் போனார். இந்தாங்க 3000 ரூபாய், இதை அப்படியே சென்னை செக்ரட்டேரியட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு மணி ஆர்டர் பண்ணிட்டாரு. அரசு பணம் அரசுக்கே, இதுதான் அவரோட ஸ்லோகன். தமிழக அரசு இப்போ நிதி நெருக்கடியில் இருக்கு, அதனால என் பங்களிப்பா இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. நெல்லைக்காரங்களுக்கே உரிய அந்த கெத்து தான். என் வீட்டை எப்படி நேசிக்கிறனோ அப்படிதான் என் நாட்டை நேசிக்கிறேன்னு பஞ்ச் வேற கொடுத்து அசத்தியிருக்காரு நம்ம கிறிஸ்டோபர். இங்கே தான் ஒரு செம காமெடி ட்விஸ்ட் இருக்கு. இவர் ஏன் ரேஷன் கடையிலேயே வேணான்னு சொல்லாம காசை வாங்கிட்டு வந்து மணி ஆர்டர் பண்ணார் தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் அங்கேயே வேணான்னு சொன்னா அந்த காசு ஒழுங்கா கவர்மெண்ட் கஜானாவுக்கு போகுமான்னு எனக்கு டவுட்டு. அதான் நானே கையால் வாங்கி மணி ஆர்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அடேங்கப்பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம்! ஊரே இவரை பார்த்து அடடான்னு ஆச்சரியப்படுது. ஒரு சாதாரண மனுஷன் அரசு மேலே வச்சிருக்க இந்த அக்கறை உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். நண்பர்களே, நீங்களும் இவரை மாதிரி 3000 ரூபாயை திருப்பி கொடுப்பீங்களா? இல்லை வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கிப்பீங்களா? உங்கள் பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நெல்லை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், கவர்மெண்ட் கொடுத்த 3000 ரூபாய் பணத்தை